வணக்கம். உண்மை ஏய்க்கு உங்களை வரவேற்கிறோம். 2014ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி உலகையே உலுக்கிய ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் MH370 மர்மமான மறைவு. 239 பயணிகளுடன் கோலாலம்பூரில் இருந்து பெய்ஜிங் நோக்கி பயணித்த அந்த விமானம் நடுவானில் காணாமல் போனது எப்படி? ஒரு தசாப்தத்திற்கும் மேலாகியும் இன்னும் விடை தெரியாத இந்த மர்மத்தை நாம் இன்று ஆழமாக ஆராயப் போகிறோம். விமானம் காணாமல் போன அந்த முதல் சில வாரங்கள் பயணிகளின் குடும்பங்களுக்கு ஒரு நீண்ட நரகமாக இருந்தது. ஒவ்வொரு நொடியும் ஒரு நம்பிக்கையுடனும் அதே சமயம் ஒரு பெரும் பயத்துடனும் அவர்கள் காத்திருந்தனர். முதலில் அந்த மர்மமான இரவில் என்ன நடந்தது என்பதை காலவரிசைப்படி பார்ப்போம். அன்றைய தினம் அனைத்தும் சாதாரணமாகவே தொடங்கியது. அதிகாலை 12:41 மணிக்கு விமானம் புறப்பட்டது. 1 மணிக்கு 35,000 அடி உயரத்தில் சீராக பறந்து கொண்டிருந்தது. எந்த ஒரு எச்சரிக்கை சமிக்ஞையும் அப்போது வரவில்லை. 1:19 மணிக்கு கேப்டன் ஜஹாரி அகமது ஷாவிடமிருந்து கடைசி குரல் கேட்டது. குட் நைட், மலேசியன் 370. இதுவே அந்த விமானத்தில் இருந்து கிடைத்த இறுதித் தகவல். வெறும் 2 நிமிடங்களில், அதாவது 1:21 மணிக்கு விமானத்தின் டிரான்ஸ்பாண்டர் அணைக்கப்பட்டது. வியட்நாம் வான்பரப்பில் நுழையும் போது விமானம் சிவில் ரேடாரில் இருந்து மறைந்தது. ஆனால் ராணுவ ரேடார் வேறொரு கதையைச் சொன்னது. விமானம் திடீரென இடதுபுறம் திரும்பி மீண்டும் மலாய் தீபகற்பத்தின் வழியாக பறந்து அந்தமான் கடலை நோக்கிச் சென்றது தெரிய வந்தது. மிகவும் வியப்பான விஷயம் என்னவென்றால், தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்ட பிறகும் அந்த விமானம் இன்னும் 7 மணி நேரம் பறந்து கொண்டிருந்ததாக சாட்டிலைட் தரவுகள் கூறுகின்றன. ஆரம்பத்தில் தேடுதல் வேட்டை தென் சீனக்கடலில்தான் தொடங்கியது. ஆனால் இன்மார்சாட் சாட்டிலைட் தரவுகள் கிடைத்த பிறகு அது தென் இந்திய பெருங்கடலுக்கு மாற்றப்பட்டது. இன்மார்சாட் செயற்கைக்கோள் தரவுகள் ஹேண்ட்ஷேக் எனப்படும் சிக்னல்களை அடிப்படையாக கொண்டவை. இதன் மூலமே விமானம் எரிபொருள் முடியும் வரை தெற்கு நோக்கி பறந்தது உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து நவீன வரலாற்றிலேயே மிக விலையுயர்ந்த மற்றும் மிகப்பெரிய தேடுதல் வேட்டை தொடங்கியது. ஆஸ்திரேலியா, சீனா மற்றும் மலேசியா இணைந்து தென் இந்திய பெருங்கடலில் தேடின. 1,20,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கடல் தரைப்பகுதி ஆராயப்பட்டது. $150 மில்லியன் செலவிடப்பட்டது. ஆனால் எந்த பலனும் கிடைக்காமல் 2017இல் இந்த தேடுதல் நிறுத்தப்பட்டது. இருப்பினும் சில ஆதாரங்கள் கரை ஒதுங்கின. ரியூனியன் தீவு, மடகாஸ்கர் மற்றும் மொசாம்பிக் கடற்கரைகளில் MH370 சிதிலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. குறிப்பாக 2015இல் கிடைத்த பிளாபெரான் என்ற இறக்கை பகுதி விமானம் தரை இறங்க முயலவில்லை, மாறாக மிக வேகமாக கடலில் விழுந்து நொறுங்கியிருக்கலாம் என்பதை உணர்த்தியது. மடகாஸ்கரில் கிடைத்த நோ ஸ்டெப் 2 என்ற துண்டு விமானம் நடுவானிலேயே சிதைந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்பியது. இது தரை இறங்கும் முயற்சியை விட மோதல் தீவிரமாக இருந்ததை காட்டுகிறது. இந்த சிதிலங்கள் கிடைத்தாலும் விமானத்தின் முக்கிய பகுதி இன்னும் கிடைக்கவில்லை. இந்த விசாரணையில் பல முரண்பட்ட தகவல்கள் உள்ளன. இமேஜ் 4C407R 2025ஆம் ஆண்டு ஓஷன் இன்ஃபினிட்டி என்ற நிறுவனம் மீண்டும் ஒரு நவீன தேடுதல் வேட்டையை தொடங்கியது. கண்டுபிடித்தால் மட்டுமே கட்டணம் என்ற அடிப்படையில் அவர்கள் தேடினர். சமீபத்தில் சிப்பிகள் பற்றிய ஆராய்ச்சி ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. அந்த சிப்பிகளின் ஓடுகளை ஆய்வு செய்ததன் மூலம் கடல் நீரின் வெப்பநிலையை வைத்து விமானம் எங்கே விழுந்திருக்கலாம் என்பதை விஞ்ஞானிகள் கணிக்க முயல்கின்றனர். ஆனால் 2026 மார்ச் மாதத்தில் இந்த தேடுதலும் தோல்வியில் முடிந்தது. இந்த மர்மம் இன்னும் விலகாமல் அப்படியே இருக்கிறது. இப்போது நாம் முக்கியமான 3 கோட்பாடுகளை பார்ப்போம். முதலாவது, கேப்டன் ஜஹாரி அகமது ஷா திட்டமிட்டு விமானத்தை கடத்தியிருக்கலாம் என்பது. விமானியின் வீட்டிலிருந்த சிமுலேட்டரில் விமானம் சென்ற அதே பாதையை போன்ற ஒரு ரூட் கண்டறியப்பட்டது. இதுவே இந்த சந்தேகத்திற்கு முக்கிய காரணம். ஆனால் அவரது குடும்பத்தினரும் அதிகாரப்பூர்வ அறிக்கையும் இதற்கு எந்த மனரீதியான ஆதாரமும் இல்லை என்று திட்டவட்டமாக கூறுகின்றனர். இரண்டாவது கோட்பாடு, இயந்திர கோளாறு அல்லது ஆக்சிஜன் குறைபாடு. இதையே கோஸ்ட் பிளேட் என்று அழைக்கிறார்கள். விமானத்தில் திடீரென ஆக்சிஜன் குறைந்திருந்தால் அனைவரும் சுயநினைவை இழந்திருப்பார்கள். விமானம் எரிபொருள் தீரும் வரை தானியங்கி முறையில் பறந்திருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் ஆரம்பத்தில் விமானம் எடுத்த அந்த சிக்கலான திருப்பங்களை ஒரு இயந்திர கோளாறு மட்டும் செய்திருக்க முடியாது என்பது பலரின் வாதம். மூன்றாவது, விமானம் கடத்தப்பட்டிருக்கலாம். மூன்றாவது நபர் யாராவது காக்பிட்டிற்குள் நுழைந்து கட்டுப்பாட்டை எடுத்திருக்கலாம் என 2018 அறிக்கை கூறுகிறது. ஆனால் இதுவரை எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் இதற்கு பொறுப்பேற்கவில்லை. எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கப்படவில்லை. இதுவே இந்த மர்மத்தை மேலும் கூட்டுகிறது. இப்போது ஒரு புதிய தொழில்நுட்பம் நம்பிக்கையளிக்கிறது. அதுதான் WSPR தொழில்நுட்பம்.
உலகெங்கும் உள்ள ரேடியோ அலைகளில் ஏற்படும் இடையூறுகளை வைத்து விமானம் எங்கே சென்றது என்பதை துல்லியமாக கணக்கிட முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த தரவுகள் மூலம் 130க்கும் மேற்பட்ட சிக்னல்களை கண்டறிந்துள்ளனர். இது எதிர்காலத்தில் விமானத்தை கண்டுபிடிக்க வழிவகுக்கலாம். தொழில்நுட்பங்கள் மாறினாலும் 239 பயணிகளின் குடும்பங்களின் வலி இன்னும் மாறவில்லை. அவர்களுக்கு ஒரு விடை தேவைப்படுகிறது. ரிச்சர்ட் காட்ஃப்ரே போன்ற ஆராய்ச்சியாளர்கள் இந்த அலைவரிசை மாற்றங்களைக் கொண்டு 130க்கும் மேற்பட்ட சிக்னல்களை கண்டறிந்துள்ளனர். இது தேடுதல் மண்டலத்தை மேலும் சுருக்க உதவுகிறது. இந்த சம்பவம் உலக விமானப் போக்குவரத்து வரலாற்றையே மாற்றியது. இன்று விமானங்கள் நொடிக்கு நொடி கண்காணிக்கப்படும் GATS போன்ற புதிய பாதுகாப்பு முறைகள் அமலுக்கு வந்துள்ளன. 10 ஆண்டுகள் கடந்தும் MH370 ஒரு மர்மமாகவே தொடர்கிறது. புதிய ஆதாரங்கள் கிடைக்கும் வரை இந்த தேடல் அதிகாரப்பூர்வமாக முடியப்போவதில்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு திட்டமிட்ட சதிச் செயலா அல்லது துரதிர்ஷ்டவசமான விபத்தா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. அடுத்த எபிசோடில் மற்றுமொரு அதிரடி மர்மத்துடன் உங்களை சந்திக்கிறோம். உண்மை AI க்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி.